ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் பற்றி தான். எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸ்டோர் கிளர்க், மல்டிடாஸ்க் ஸ்டாஃப், பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி 87 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக 3003 வேகன்சி வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. எதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் வந்து 13th of April ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னா May 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 13 வரைக்கும் நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் தப்பாக என்டர் பண்ணோம்னா அந்த இதில் கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணோம்னா May 13 வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவ் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து இருக்கு. சில போஸ்ட்டுக்கு 18 to 25 years, சில போஸ்ட்டுக்கு வந்து 20 to 30 years இப்படி சொல்லி ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிடேஷன் வந்து இருக்கு. இந்த 87 போஸ்ட்டுக்குமே சில போஸ்ட் வந்து 10th படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், சில போஸ்ட் வந்து +2 படிச்சவங்க அப்ளை பண்ணலாம், சில போஸ்ட் வந்து கிராஜுவேஷன் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியா வந்து டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. SC STயா இருந்தா 5 years வரைக்கும், OBCயா இருந்தா 3 years வரைக்கும், PWBDயா இருந்தா 10 years, PWBD OBCயா இருந்தா 13 years வரைக்கும், PWBD வந்து SC STயா இருந்தா 15 years வரைக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டலாக 87 போஸ்ட் வந்து இருக்கு. இதில் நீங்கள் எத்தனை போஸ்ட் வேணாச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே செப்பரேட்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், செப்பரேட்டாக தான் ஃபீஸும் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரே தான் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னா 100 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து உமன் கேண்டிடேட், SC ST PWBDக்கு வந்து இந்த ஃபீஸ் கட்ட தேவையில்ல. அதை தவிர்த்து மீதி இருக்க எல்லா பேருக்குமே 100 rupees வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 13th May வரை கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த கரெக்ஷனுக்கு வந்து தனியா சார்ஜ் வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த இதுல ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணணும்னா 200 rupees வந்து பே பண்ணணும். சப்போஸ் செகண்ட் டைம் வந்து பண்ணோம்னா 500 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அடுத்து வந்து ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது CBT வந்து அதோட சிலபஸ் வந்து என்னன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இது ஓவரால் வந்து பார்த்தோன்னா 25 கொஸ்டின் 50 மார்க் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இது கலெக்ட் பண்ணியிருக்க டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா 60 minutes தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னால இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. அது ஒரு ராங் ஆன்சர் வந்து 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த CBT எக்ஸாமினேஷன் வந்து மெட்ரிகுலேஷன் லெவல், அதாவது 10th பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் ஆகும், ஹையர் ஸ்டடீஸ் அதாவது +2 முடிச்சவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் ஆகும், கிராஜுவேஷனுக்கு வந்து குறிப்பிட்ட சிலபஸ் ஆகும், தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது அந்த நோட்டிஃபிகேஷன் PDF-ல இருக்கு. இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, நீங்க அப்ளை பண்றப்ப ஆதார் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க அந்த இது வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் போறப்ப வந்து ID ப்ரூஃப் இதெல்லாம் எடுத்து போக தேவையில்ல. சப்போஸ் நீங்க ஆதார் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் வந்து நீங்க பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ID ப்ரூஃப் வந்து நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போகணும். ID ப்ரூஃபோட சேர்த்து உங்க 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எக்ஸாம் சென்டர் கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ID ப்ரூஃப் வந்து எதர் ஆதார் கார்டு இல்ல ஓட்டர் ID, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அபிஷியல் ID ப்ரூஃப் எது வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு இருக்கு. UR கேட்டகரியா இருந்தா 30% மார்க் அது எடுத்திருக்கணும். OBC EWSனா 25% மார்க் வந்து எடுத்திருக்கணும். அதர் கேட்டகரிக்கு வந்து 20% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்க எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், புதுச்சேரி, இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்க எக்ஸாம் சென்டர்ஸ். இந்த ஜாப் ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.